சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 26 தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய திதி இன்று காலை 6 மணி 10 நிமிடங்கள் வரை பஞ்சமி திதி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 7 மணி வரை மகம் நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு பூரம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ஆடி மாதம் 10ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதிகமான உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வரும். தங்க ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். ஞாபக மறதி ஏற்பட்டு ஒரு சில காரிய தடைகள் உண்டாகும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களது அன்றாட செயல்களில் சோம்பேறித்தனம் விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் மூலம் ஒரு சில ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களது திறமைக்கும் தகுதிக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் சாதகமாக முடிவுக்கு வரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சமூக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வார்கள். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தோடு வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்பாராத வெற்றியை கொடுக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் பண நெருக்கடியை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இடர்பாடுகள் முழுமையாக விலகி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கும். நீங்கள் தவறவிட்ட ஒரு சில பொருட்கள் மீண்டும் உங்கள் கைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரமாக செயல்படுவதன் மூலம் ஒரு சில ஆபத்துக்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் இன்று ஒரு சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் இன்று ஒரு சில காரிய தடைகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குடும்ப வாழ்க்கையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையாக இருக்க வேண்டும். மனதளவில் தேவையற்ற சிந்தனைகள் ஏற்பட்டு மனக்குழப்பம் ஏற்படும். செலவுகளை குறைத்துக் கொள்வதன் மூலம் குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகளை குறைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைக்கும். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக விலகி உங்களது அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அடுத்ததா துளாராசி.
துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எதிராக இருந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த பணிகளை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரித்து மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். பண வரவில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக விலகி கைகளில் பண புழக்கம் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறம் கருநீல நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று சமூகத்தில் செல்வாக்கான நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களும் கிடைக்கும். விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். மனதில் இருந்து வந்த எதிர்மறையான சிந்தனைகள் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். சொந்த பந்தங்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இறை வழிபாட்டின் மூலமாக மனதில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் நெருக்கடிகளை குறைக்கலாம். வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மின்னணு சாதனங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பணவரவில் இருந்து வந்த இழுபறிகள் குறைந்து சிறப்பான பணவரவை எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்களின் மூலம் மனதில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுப்பதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனதளவில் இருந்து வந்த அவநம்பிக்கை விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நம்பிக்கைக்குரிய பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் குழந்தைகளின் கல்வியில் அளவுக்கு அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். திடீர் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் கிடைத்தாலும் உடல் சோர்வு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சில நுணுக்கமான காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெளி இடங்களில் உங்களது கருத்துக்களுக்கு சிறப்பான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் சற்று அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று பணம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். நீண்டகால நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று மனதளவில் குழப்பங்கள் அதிகரிக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இழுபறிகள் விலகி சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு சில காரியங்களை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவில் இருந்து வந்த தடைகள் முழுமையாக விலகி சிறப்பான பணவரவு ஏற்படும். வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மற்றவர்களை பற்றிய தேவையில்லாத பேச்சுக்கள் ஒரு சில மன கசப்புகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரித்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். நன்றி, வணக்கம்.